ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பத்மா டெய்லரிங் ஷாப். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 3 months ஆகிட்டு இப்போ தான் நான் வீடியோ போடுதேன். இப்போ தைச்சிருக்க இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே என்னோடய குழந்தை, என் பாப்பா, மூத்த பாப்பா தான் தைச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்டு மெஷர்மெண்ட் கேட்டு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அவள் கட் பண்ணி பாப்பா தைச்சதோட அவுட்லுக் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சேரீ கன்வெர்ட்டர், இந்த சேரீ நான் கெட்டி இதுக்கு முந்தி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த சேரீயை பாப்பா கெவுனாக கன்வெர்ட் பண்ணி அவளுக்கு பாப்பா 2 பாப்பாவுக்கு எடுத்திருக்காங்க. 2 பாப்பாவும் கெவுன் கட் பண்ணி இதுக்கு பேண்ட் அது ஒரு மாடலாக தைச்சிருந்தாங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். நான் 3 months மிஷினில் உட்காரல. ஆக்சிடெண்ட்னால் உடம்புக்கு ரொம்ப முடியலைன்னு சொல்லி நான் மொத்தத்திலே தைக்கவே செய்யலை. இப்போ பாப்பா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுனால யூனிஃபார்ம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த யூனிஃபார்ம் 1 வாரமாக நான் உட்காந்து தைச்சிருக்கேன். இப்போ ஓரளவு உடம்பு க்யூர் ஆகிட்டு ஸ்கூல் திறக்கிறதுக்கு முந்தையே பாப்பாவுக்கு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 நாள் டாப்பு, 2 நாள் கோட்டு அப்படிங்கிற மாதிரி நான் தைச்சிருக்கேன். 2 நாள் ஃபேண்டு இப்படி தைச்சி 1 வாரம் கணக்கு நான் தைச்சி பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முந்தையே நம்ம தைச்சாச்சு. இதுதான் பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்மோட அவுட்லுக். இப்போ ஓரளவு கொஞ்சம் தைக்க எல்லாமே கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கேன். உங்களுக்கு யாருக்கும் இது மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம், அப்புறம் சேரீ கன்வெர்ட்டர், கவுனு எதுவும் தைக்கணும், இல்லை ப்ளவுஸ் எதுவும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் டிஎம் பண்ணுங்கள், நம்பர் தரேன், டிஎம் பண்ணுங்கள். இப்போ பாப்பா தைச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு சேரீயில் தாவணி பாவாடை சட்டை மாதிரி பாப்பா ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பாப்பா கைக்கு லேஸ் வைக்க தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு முந்தி வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை. பாப்பா மறுபடி அந்த அந்த பிளாக் கலர் இருக்குது பாருங்கள், மை ப்ளூ கலரு, அந்த கலரில் அது அந்த சேரீயில் அது கன்வெர்ட் பண்ணி கெவுன் தைச்சி கீழே அது ஃபேண்ட் ஒரு மாடல் பார்த்து பாப்பா தைச்சாங்க. கட் பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். பாப்பாங்க கட் பண்ணி அவளாவே ஸ்டிச் பண்ணிவிட்டு எது சரியாக இருக்குன்னு சொல்லி அவள் தைச்சிட்டு காட்டிக்கிட்டு இருந்தாள். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்குமே பாப்பாவுக்கு மார்க் பண்ணி மட்டும்தான் நான் கொடுத்தேன். அவளே கட் பண்ணி அவளே தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபுல்லாகவே பாப்பா தான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பாவுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுனால பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க. இப்போ நான் ப்ளவுஸ் அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் ஓல்டு சாரியில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரோம். நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், ஓகேவா? எங்கள் பாப்பாவை தைச்சதோட அவுட்லுக் இதில் காட்ட முடியலை. ஏன்னா பாப்பா தைச்சதில் இன்னும் ஷால் மட்டும் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். அது மட்டும் நான் வரல. பாப்பாவுக்கு ப்ளவுஸு அப்புறம் பாவாடை, இது 2 தைச்சிட்டா. இது சின்ன பாப்பாவுக்கு தான் இப்போ அளவெடுத்து இப்போ பாப்பா தைச்சிக்கிட்டு இருக்கான். பெரிய பாப்பாவுக்கும் தைச்சி வச்சுட்டாங்க. இந்த ஷால் மட்டும் வந்துச்சுன்னா நாங்கள் இதோட அவுட்லுக் உங்களுக்கு காட்டிடுவோம், ஓகேவா? பாப்பா கைக்கு லைனிங் கொடுத்து திருப்பி தைச்சிட்டு சுற்றி ஃபுல்லாகவே அருகடியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு இப்போ லேஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. லேஸ் வச்சு முடிச்சுட்டு அந்த கை மட்டும் ஜாயின் பண்ணணும். பாப்பா முந்தட்டு கழுத்துக்கு தும்பு தெரியாமல் தைச்சது, பேக் தட்டு எல்லாமே தைச்சதெல்லாம் நான் எதுவும் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா நான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி எழுந்தேன். அதனால தான் நான் இப்போ தான் வீடியோ எடுக்கேன். பாப்பா அவளாவே கேட்டுட்டு இப்படி தைக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் தைச்சிட்டு அந்த மேலே உள்ள சட்டைக்குள்ளே ப்ளவுஸுக்குள்ளே முன்பாட்டு பேக் பாட்டு 2யுமே பாப்பா ஸ்டிச் பண்ணிட்டாங்க. கைக்கு லேஸ் மட்டும் வச்சுட்டோம்னா கை வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லியிருந்தாங்க. சரி பாப்பா அப்படின்னே. நான் இப்போ தான் எழுந்தேன். அதனால தான் எழுந்திரிச்சி கை எப்படி இருக்குது, என்னது நல்லா வச்சுருக்காளா அப்படின்னு பார்த்தேன். பாப்பா நல்லாவே ஃபினிஷிங் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்ம ஒரு சில நேரம் புதுசாக தைக்க குழந்தைய இந்த மாதிரி துணி அதுகள் லைட்டாக சுருக்கிடுவாங்க. சைடு கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் தொலைன்னு இருக்க மாதிரி இருக்கும். என்னோடய பாப்பா நான் தைக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்ததுனால என்னவோ அவங்க இப்படி தான் அம்மா தைப்பாங்க அப்படின்னு சொல்லி துணியை கைட்டு தேய்ச்சி தைச்சிருப்பா. அவங்களுக்கு ஒரு பொட்டு சுருக்கு எதுவுமே இல்லை. நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஷால் ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்ததுக்கு அடுத்து இதோட அவுட்லுக் அப்புறம் யூனிஃபார்முக்குள்ள அவுட்லுக் எல்லாமே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி முன்பாட்டு பேக் பாட் 2யும் தைச்சி ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இது தாட் பிடிப்போம்ல, அந்த தாட்டு எல்லாமே பாப்பா பிடிச்சி முடிச்சிட்டாங்க. கை மட்டும் ஜாயின் பண்ணி சைடு தையல் போட்டால் ப்ளவுஸு ரெடி ஆகிட்டு.